எவ்ரிவன், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ கட்ஸுக்காக நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம் டோட்டலாக. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவனோட சைல்ட்ஹுட்டும், செகண்ட் பார்ட்டில் அவனுடைய ஹாப்பி லைஃப் ஸ்டார்டிங்கையும் அவனோட ட்ராஜிக் ஃபேமிலி எண்டிங்கையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த 2 வீடியோவும் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணுங்கள், நான் டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது 2 பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது வந்து பார்ட் 3, இது எண்டிங் கூட சொல்லலாம். ஸோ இது நம்ம வீடியோவோட இந்த சீரிஸோட கம்ப்ளீட் கிளைமேக்ஸ் பார்ட். ஸோ அந்த 2 வீடியோ செக் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபீல் சம் வாட் ஃபுல்ஃபில்டு ஃபீலிங் கிடைக்கும். லெட்ஸ் கோ இன்டு வீடியோ கைஸ். சைக்காலஜி ஆஃப் பெர்செர்க். பெர்செர்க் நமக்கு சைக்காலஜியில் என்ன சொல்லுதுன்னு பேசலாமா? ஏன்னா மியூரா ஒரு டார்க் ஃபேண்டசி மட்டும் எழுதலை, ட்ராமாவை இவ்வளோ அக்யூரேட்டாக காட்டுற கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். சைக்காலஜியில் கட்ஸோட கேரக்டரை படித்து பார்த்தா ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரியும். அவங்ககிட்ட காம்ப்ளெக்ஸ் PTSD ஓட ஆல்மோஸ்ட் எல்லா கிளினிக்கல் சிம்டம்ஸும் இருக்கும். அது என்ன காம்ப்ளெக்ஸ் PTSD? இது ஒரு ட்ராமாட்டிக் ஈவெண்ட் இல்லை, இது தொடர்ந்து திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு ட்ராமா. குறிப்பிட்டதாக சொல்லணும்னா, குழந்தை பருவத்தில் அது ஒரு மனுஷன் தன்னையும் மற்றவங்களையும் இந்த உலகத்தையும் பார்க்குற விதத்தையே மாற்றும். சிம்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹைப்பர் விஜிலாண்டிஸ், எப்போவும் அட்டாக் வரும்னு காத்திருக்கிறது. கட்ஸ் எப்போவும் தூங்கும் போது அவனுடைய ஸ்வாடை பக்கத்துலேயே வச்சுட்டே தான் தூங்குவான். எமோஷன் டிட்டாச்மெண்ட் ஃபீலிங்ஸை ஷட் டவுன் பண்ணி சர்வை பண்ணுறது. கட்ஸ் வருஷக்கணக்காக அழுக கூட முடியாமல் இருந்தான். ட்ரஸ்ட் இஷ்யூ கனெக்ஷன் வச்சிருந்தா லாஸ் வரும்னு நம்புறது. கட்ஸ் தனக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்க எல்லாத்தையும் தள்ளி தான் வச்சிருந்தான். ரேஜ் டிஃபால்ட் எமோஷனாக மாறுது. பிளாக் ஸ்வாட்ஸ்மேன் ஆர்க் முழுக்க கட்ஸோடைய கட்டுப்படுத்த முடியாத கோபத்தை தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இது உங்களோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்மள பெரும்பாலும் கட்ஸ் அனுபவிச்ச மாதிரி அனுபவிச்சிருக்க மாட்டோம், ஆனால் அந்த மெக்கானிசமை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். நம்மள இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நேரம் வந்திருக்கும், நம்ம ரொம்ப நம்பின ஒரு பர்சன் நம்மளை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹர்ட்டை அனுபவிச்சதுக்கப்புறம் நம்மளை சுற்றி நம்மளே ஒரு வாழை கட்டிடுவோம். யாரையும் உள்ளே வர விட மாட்டோம். நான் தனியாகவே இருக்கிறது தான் சரி, எனக்கு யாரும் தேவையில்லை, இப்படி தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது ஸ்ட்ரென்த் இல்லை, அதுதான் பிளாக் ஸ்வாட்ஸ்மேன். ஃபைட் பண்ணுறது தான் ஒரே சென்ஸ்ன்னு நம்ம நம்புகிறோம். ஒரு வேளை நம்ம ஃபைட் பண்ணுறதை நிறுத்திட்டோம்னா நம்மளை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபீல் பண்ணும்போது நமக்கு வலிக்க ஆரம்பிக்கும். இது ட்ராமா சைக்காலஜி ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, சின்ன வயசில் அட்டாச்மெண்ட் ட்ராமா அனுபவிச்சவங்க, கேர் கிவர்ஸை இழந்திருப்பாங்க, அப்யூஸ், அடமெண்ட் எல்லாத்தையும் அனுபவிச்சவங்க பெரும்பாலும் டிஸ்மிஸ்ஸிவ் அவாய்டன்ஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைலை டெவலப் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கனெக்ஷன் வேணும், ஆனால் அதையே தள்ளி வச்சிருவாங்க. ஏன்னா கனெக்ஷன்னா வல்னபிலிட்டினா திரும்பவும் ஹர்ட் ஆயிடுவாங்க. இது ஃபெமிலியராக இருக்கா? அதுதான் கட்ஸ், அதுதான் நம்மள பலரும். டீமன் ஸ்லேயர். இப்போ ஸ்வாடை பற்றி பேசலாம். டிராகன் ஸ்லேயர். இவ்வளவு பெரிய ஒரு ஸ்வாடை ஒரு மனுஷனால தூக்கவே முடியாது, ஆனால் கட்ஸ் அதை தூக்கினான் தினமும். மியூரா இந்த ஸ்வாடை ஏன் இப்படி டிசைன் பண்ணாருன்னு தெரியுமா? இது பவரை பற்றி இல்லை, இது வெயிட்டை பற்றி. ஏன்னா டிராகன் ஸ்லேயரை கட்ஸ் தூக்கும்போது பேர்டனை அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. அவன் இழந்த ஒவ்வொரு ஆழத்தையும், அவன் சர்வை பண்ண ஒவ்வொரு பிட்ரையிலையும், ரீசன் இல்லாமல் எழுந்த ஒவ்வொரு காலையையும் அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த வால் ஹெவியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையும் ஹெவியாக இருக்குது. அவன் அதை தூக்குறான், தினமும் ஒவ்வொரு நாளும் அதை தூக்குறான். உங்களையும் டிராகன் ஸ்லேயர் பேசும்போது நீங்களும் தினமும் தூக்குறீங்க ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயத்த. யாரும் பார்க்கல. ஸ்மைல் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வலி, ஒரு எக்ஸாஷன், நெஞ்சுக்குள்ளே இருக்கிற ஒரு பழைய பிட்ரையல் பேர்ன் ஆகிட்டு இருக்குது. நீங்களும் தினமும் தூக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் உங்களில் கட்ஸாக ஆகுது. இது ஃபேண்டசி வெர்ஷன் இல்லை, இதுதான் ரியல் வெர்ஷன். ஹியூமன் வெர்ஷன் கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த வெர்ஷன் ஈஸி இல்லை. நீங்கள் டார்க்னஸ்லையும் இன்னும் நடந்துட்டு இருக்கிறீங்க. ரியல் லைஃப் கனெக்ஷன். நீங்கள் கட்ஸோடைய ஸ்டோரியிலேருந்து என்ன எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபைட் இல்லை, மான்ஸ்டர்ஸ் இல்லை, டீமன்ஸ் இல்லை. கட்ஸுக்கு எவ்வளோ தடங்கள் இருந்தாலும், அவனுக்கு எவ்வளோ ரீசன்ஸ் இருந்தாலும், அவனை நேசித்தவங்க அவனை எவ்வளோ பிட்ரே பண்ணியிருந்தாலும் டிப்ரெஷனில் இல்லை. அவன் எழுந்தான். அவனோட ஸ்வாடை தூக்கிட்டு, அந்த கனமான ஸ்வாடை தூக்கிட்டு எந்தவித பயமும் இல்லாமல் நடந்தான். அந்த டார்க்னஸ்லேயும் அவன் நடந்தான். அப்போ தான் நம்மளை புரிஞ்சிக்க முடியும். டார்க்னஸ் போகாது, நீங்கள் அதை டிஃபீட் பண்ணவும் முடியாது. நீங்கள் அதை கடந்து தான் நடக்கணும். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து வச்சு அந்த பாரத்தை தூக்கிட்டு நீங்கள் அதை நடக்கும்போது அது ஹீரோயிசம் இல்லை, அதுதான் ஹியூமனிட்டி. யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் நீங்கள் சர்வை பண்ணிட்டுருக்கிறீங்க. அதுதான் உங்களை டிராகன் ஸ்லேயராக மாற்றுது. இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி கட்ஸை உருவாக்குன அந்த மனுஷனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். கென்டகோ மியூரா. 32 வருஷமாக அவர் வரைஞ்சிருக்காது. 32 வருஷமாக கட்ஸோட பெயின், 32 வருஷமாக டார்க்னஸ், 32 வருஷமாக எண்டே இல்லாத ஒரு ஸ்டோரி. ஏன்னா 2021 மே மாதம் மியூரா காலமானார். அவருடைய 54வது வயசில் திடீர்னு ஒரு எக்லிப்ஸ் வந்தது போல் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு எக்லிப்ஸ். கட்ஸுக்கும் அவரை க்ரியேட் பண்ண ஒரு பர்சன் மாதிரியே எண்டிங்கே இல்லாமல் போயிடுச்சு. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, எண்டிங் பாயிண்ட் இல்லை. கட்ஸை கடந்த ஒவ்வொரு விஷயங்களும் மியூராக்கு தெரியும். ஜேர்னி தான் மீனிங், டெஸ்டினி இல்லை. கட்ஸ் எப்போவும் அவன் ஜெயிச்சிருவேன்னு நினச்சி ஃபைட் பண்ணதே இல்லை. அவன் வாழ்க்கையில் சந்திச்சது, அவன் கற்றுக்கிட்டது எதுவும் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு தான் அவன் ஃபைட் பண்ணியிருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒன்று ஃபீல் பண்ண வச்சுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அனிமியை யாரையும் விட ஆழமாக புரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வெறும்
சேனல் இல்லை, அனிமியோடைய ஒரு மிரர். இதில் உங்களை நீங்கள் கிளியராக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வேகபான் உலகத்துக்கு போகிறோம். ஸ்ட்ரென்த்தை தேடிய ஒரு மனுஷன் தன்னுடைய ரியலான எதிரி முன்னாடி இல்லை, அவனுக்குள்ளே தான் இருந்திருக்கான்னு அவன் கண்டுபிடிக்கிறான். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். காத்திருங்க கைஸ். பை பாய்.